வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கான ஒரு தரிசனத்துக்காக இங்கே வந்திருக்கேன். நான் வந்திருக்கிறது பஞ்சவடி க்ஷேத்திரம். பஞ்சவடி அப்படின்னா திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற சாலையில், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஞ்சவடின்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் வரும். இங்கே விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி கோயில் இருக்குது. அவர் உலகத்திலேயே 2வது பெரிய ஆஞ்சநேயர். 36 அடி உயரமுள்ள இந்த ஆஞ்சநேயர் உலகத்திலேயே 2வது பெரிய ஆஞ்சநேயர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் நம்பர் 1. இங்கே இருக்கிற இந்த விமானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 118 அடி உயரமுள்ள இந்த விமானம் அவருக்கு பண்ணியிருக்காங்க. இந்த அற்புதமான இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிப்போம். விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்ற மாதிரி இங்கே வலம்புரி மகா கணபதி சன்னதி இருக்குது. அந்த வலம்புரி மகா கணபதியை நம்ம தரிசிக்க போகிறோம். அவருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம தரிசிக்க இருக்கோம். நம்ம ராஜகோபுரம் வழியாக நுழையும் போது வலது பக்கத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. இடது பக்கத்தில் பட்டாபிஷேக ராமர் கோலத்தில் ராமரை தரிசிக்கலாம். வாங்க, வலம்புரி மகா கணபதிக்கு நடந்த அபிஷேக ஆராதனையை உங்களுக்காக நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த விநாயகரை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம சொல்லலாம். வாங்க போகலாம்.
இப்போ நம்ம கூட அண்ணா வந்து ரங்கராஜ பட்டர் அண்ணா இருக்கார். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான விநாயகர் மகா கணபதி, வலம்புரி மகா கணபதியை நம்ம பார்த்துருக்கோம். விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரு, கணபதி மகா கணபதி இருக்காரு. நீங்க இந்த சன்னதி பத்தி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லுங்க. முதல்ல நம்ம மகா கணபதி பத்தி சொல்லுங்க. இங்க வரதுக்கான காரணம் சொல்லுங்க. கணபதி பத்தின சிறப்புகளை சொல்லுங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். கணானாந்த்வா கணபதியும் அவாமஹே கவிங் கவீணாமுபவஸ்ரவஸ்ரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஷ்டன்மன் நூதிவிஸ்ரீதசாதனம் வைதேகி சகிதம் சுரத்ரமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிபியः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிருதம் ராமம் பஜே ஷ்யாமலம். நமஸ்காரம். மகா கணபதியுடைய விநாயகர் சதுர்த்திக்காக இந்த சம்பாஷணையானது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சன்னதியில் தக்ஷிண பிரதக்ஷிண ஹஸ்த மகா கணபதி, சமஸ்கிருதத்தில் அப்படி சொல்கிறது, தமிழில் வலம்புரி மகா கணபதி. லோகத்தில் பார்த்திங்கன்னா அநேகமாக இடம்புரி மகா கணபதி தான் நிறைய எழுதியிருப்பா. எங்கேயோ சில விசேஷமான புராதனமான சன்னதிகள், சில விசேஷ சன்னதிகள் தான் வலம்புரி மகா கணபதி நீங்கள் சேவிக்கலாம். நம்ம சன்னதியில் பார்த்திங்கன்னா வலம்புரி மகா கணபதி. இங்கே நம்ம ஏன் இவரை ஏழை பண்ணியிருக்கோம், இவரை ஏன் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கணுன்றதுக்கான தாத்பரியம் என்னன்னாக்கா, 2 தாத்பரியங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா, வால்மீகி ராமாயணத்தை வியாசர் சொல்ல சொல்ல மகா கணபதி எழுதுனதாக ஐதீகம், அது எல்லோருக்கும் தெரியும். அது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவர் வேகமாக சொல்ல சொல்ல அந்த நேரத்தில் அவருக்கு வந்து இந்த எழுத்தாணையானது கிடைக்கல. அதனால் மகா கணபதி பெரியவா சொல்கிறதால நம்ம தாமதிக்கக்கூடாதுன்றதால தன்னுடைய வலது தந்தத்தை முறித்து அவர் எழுதுனதாக ஐதீகம். அதனால தான் நம்ம சன்னதியில் அந்த காட்சியை நீங்கள், அந்த தரிசனத்தை நீங்கள் சேவிக்கலாம். அந்த தட்சிண பிரதட்சிணஸ்த மகா கணபதி, வலம்புரி மகா கணபதியை நம்ம சன்னதியில் சேவிக்கலாம். அந்த சேவையானது உங்களுக்கு பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் கிடைக்கிறது. அது தவிர 2வது தாத்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஞ்சநேயர் சன்னதி அர்த்த மண்டபத்தில் அந்த நாளில் கேரளாவில் இது பிரசன்னம் பார்ப்பா. நமக்கெல்லாம் எப்படி ஜோசியம் பார்க்குறோமோ, நம்ம மனுஷாளுக்கு அந்த மாதிரி தெய்வீக சம்மந்தமாக பார்க்குறதுக்கு பிரசன்னம் பார்ப்பா. அந்த மாதிரி வந்ததில், அந்த பிரசன்னத்தில் வந்தது என்னன்னாக்கா தாத்பரியம், நம்ம ஆஞ்சநேயர் இப்போ இருக்காரு, அவருடைய அர்த்த மண்டபத்தில் கர்ப்பமான யானைகள் சுபப்பிரசவம் பண்ணி இங்கேருந்து சுபப்பிரசவம் ஆனவுடனே தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகிறதா ஐதீகம். அதாவது கர்ப்பமான யானைகள் சுபப்பிரசவம் ஆன இடம். அதனால்தான் நம்ம அவருடைய ஞாபகார்த்தமாக இங்கே வலம்புரி மகா கணபதியை ஏழை பண்ணியிருக்கோம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம சுகிருத்தம் என்று சொல்வார்கள். நம்ம பண்ண புண்ணியம் இல்லை, நம்மளுடைய மூதாதையர்கள் பண்ண புண்ணியம் இருந்தால்தான் அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கிறது. அதனால் எல்லோரும் வந்து இந்த மகா கணபதியை சேவிக்குமாறு பிரார்த்திக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம மகா கணபதியை சேவிச்சா நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுங்கள். சாதாரணமாகவே மகா கணபதியை சேவிச்சாக்கா நமக்கு எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும். நிர்விக்னேன சம்பூர்ணதா சித்தியர்த்தம்னு சொல்லுவாள். அவர் வந்து எல்லா காரியத்தையும் தடையில்லாமல், நிர்விக்னம் அதாவது தடையில்லாமல் நடத்தி தரக்கூடியவர். காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு யாத்திரைக்கு போனோம்னா கூட அந்த விநாயகரை சேவிச்சா அந்த யாத்திரையானது நிர்விக்னேன சம்பூர்ணதா சித்தியர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த பிரயாணமானது விக்னம் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதுக்காக தான் நம்ம விநாயகரை சேவிக்கிறோம். சாதாரணமாக எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம பண்ணுறது தான் நம்மளுடைய தாத்பரியம். அவர் வந்து ரொம்ப விக்கிரகம் வேண்டாம், ஒரு மூலவரோ உற்சவரோ யாருமே வேண்டாம், ஒரு ஹரித்ரா பிம்ப மகா கணபதின்னுவா. அதாவது ஒரு மஞ்சள் பிள்ளையார், மஞ்சளை பிடிச்சி வச்சாலே சுவாமியானவர் வந்துடுறார். ரொம்ப சிம்பிளாக நமக்கு இது பண்ணக்கூடியவர், பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர். அதுக்காக தான் நம்ம மெயினாக நம்ம விநாயகரை சேவிக்கிறோம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சேவித்தா நம்மளுடைய அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு அந்த எல்லா பிரார்த்தனைகளும் நிர்விக்னம் இல்லாமல் கிடைச்சி நமக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக சுபிக்ஷமாக நடக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி, ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி. அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகத்தோடு ஏழியிருக்கார். நடுவில் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு வலது பக்கம் நரசிம்மர், இடது பக்கம் வராகர், மேலே சிரசுக்கு மேலே ஐகிரிவர், பின்புறம் கருடாழ்வார். அதனால் பஞ்சமுகத்தோடு இங்கே பெருமாள் ஆஞ்சநேயர் ஏழியிருக்கார். ஆஞ்சநேயரை சேவிச்சாக்கா புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா என்று சொல்லக்கூடிய வாக்குக்கு இணங்க நம்மளுடைய வாழ்க்கைக்குண்டான எல்லாமே கிடைக்கும். இது கிடைக்கும் அது கிடைக்கும் இல்லை, எல்லாமே கிடைக்கும். அதனால் எல்லோரும் வந்து இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், இந்த விநாயகர், பட்டாபிராமர், திருவேங்கடமுடையான் எல்லோரையும் சேவித்து எல்லோருடைய அனுகிரகத்தை அடையுமாறு பிரார்த்திக்கிறோம். நமஸ்காரம்.